அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அதாவது புத்தாண்டுலேயே பொங்கல் ரிலீஸில் நான் வந்து ஒரு படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆக்டராக அதை சொல்லிக்கணும். அண்ட் ரெட் ஜெயண்டோட நண்பேண்டா அப்படிங்கிற படம் எல்லாருக்கும் ஞாபகம் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் தே ப்ரொடியூஸ். கரெக்டா இல்லையா தெரில. அதில் நான் இருந்தேன். அண்ட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தேவ் பீன் வெரி கைண்ட் டு மீ. ஸோ நான் அந்த டைமில் வந்து வளர்ந்து வந்த என்னோட கடந்து வந்த பாதை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான ஸ்பேஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஐ டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். அண்ட் எனக்கு வந்து நான் ரொம்ப எப்பயுமே இந்த ஃபீமேல் டைரக்டர்ஸ் பற்றி கேட்டாங்க. எனக்கு ஃபீமேல் டைரக்டர்ஸில் நான் ரொம்ப லக்கியாக இருந்திருக்கேன். ஏன்னா லக்ஷ்மி மேமோட ஆர் யூ ஓகே பேபி, சூரரை போற்று, பாவக்கதைகள், அடுத்து இப்போ வந்து கிருத்திகா மேம், இது இவங்க எல்லார்ட்டையுமே காமனாலிட்டி. நான் வந்து ஆண் டைரக்டர்ஸ் பெண் டைரக்டர்ஸ்னு நான் கண்டிப்பாக பிரித்து தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக மேல் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் இருந்தாலும் ஃபீமேல் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நான் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறது, இன்க்ளூடிங் கிருத்திகா மேம் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கிறதோட என்னென்னா ப்ராசஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி முன்னாடியே இந்த சீன் பேப்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கே நம்மளை பார்த்துக்கிற விதம், நமக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு லேடியாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் நம்ம ஷேர் பண்ணக்கூடியது, ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்சஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல லக்ஷ்மி மேமும் சுதா கொங்கரா மேமும் எந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த ஒரு சப்போர்ட் கிடச்சிது. ஸோ பேப்பர் ராக்கெட் நான் வந்து இது பார்த்ததில்ல அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி. பட் ஆனால் பேப்பர் ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹர். அது இந்த படத்தில் எனக்கு வந்து நனவாச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அஃப்கோர்ஸ் கோமாளிக்கு அப்புறம் ஜெயம் ரவி சாரோட, ஓகே கண்மணிக்கு அப்புறம் நித்யா மேனன் மேமோட, இந்த மாதிரி ஆர் யூ ஓகே பேபிக்கு அப்புறம் லக்ஷ்மி மேமோட, மனோஜ் சார். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபன் என்வாயர்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் காதலிக்கு நேரமில்லை அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் இட். அண்ட் ஐ எம் ஷுர் இந்த பொங்கலுக்கு வர பல படங்கள் வருது, எல்லாமே நல்லா போகணும். இதுதான் வந்து ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி ஐ திங்க் 10 படங்கள் வரப்போகுது. ரொம்ப இட்ஸ் இன் அ வெரி ஹெல்தி பொசிஷன் ரைட் நோ. அந்த மாதிரி வந்து நம்ம படமும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்து ஃபார் நாட் ஓன்லி மீ பட் த காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் திஸ் அ வெரி ஸ்பெஷல் அக்கேஷன். தேங்க்யூ. எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. நீங்கள் யூத்தை கேட்குறீங்கன்னா எனக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாது. அதனால் இதில் வந்து நான் இன்னோசென்ட்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு மிஸ்சீவஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், என் கேரக்டர் என்னென்னா நித்யா மேனன் அவங்களோட சித்தி கேரக்டர் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு வகையான ஒரு மிஸ்சீஃப் இருக்கும், ஒரு நாட்டினஸ் இருக்கும். அவங்களோட இருக்கிற அந்த காம்பினேஷன் சீக்வன்சஸ் நல்லா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ.